ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது வந்து நேற்று போட்ட வீடியோவோட கண்டினியூ வீடியோ தான். நேற்று வந்து ஏரியிலேருந்து மீன் வாங்கிட்டு வந்தோன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த மீன் தான் இது. மேலே உள்ள தோல் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அங்கேயே நல்லா வாஷ் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்தோம். இருந்தாலும் வீட்டுக்கு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணோன்னா அந்த ஸ்மெல் எதுவும் இருக்காது, அந்த நீச்ச ஸ்மெல் எதுவும் இருக்காது. அதனால தான் இந்த மாதிரி கொண்டு வந்திருந்தோம். அதே மாதிரி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தாத்தா இருக்காங்க. அவங்கக்கிட்ட வந்து கீரையும் வெள்ளரிக்காவும் தான் வாங்கிட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னாக்கா அவர் அவ்வளோ ஒரு பாசமாக பாப்பாவெல்லாம் பார்த்து தான் அவருக்கு ரொம்ப அவ்வளோ ஒரு பேத்தி, அவருக்கு வந்து அவரோட பேத்தி ஞாபகம் வந்துடுச்சு போல். அதனால் எங்களை அவ்வளோ பாசமான வந்து இதையும் அதையும் கொடுத்து அனுப்புனார். காசு கொடுத்தா கூட வேணான்னு சொன்னார். இருந்தாலும் அவர் உழைக்கிற அந்த உழைப்புக்காவது நம்ம கொடுக்கணுன்றதுக்காக காசுலாம் கொடுத்துட்டு தான் வாங்கிட்டு வந்தோம். அதுவும் லியோனாவை பார்த்து தான் அவருக்கு வந்து ரொம்பவே பிடிச்சி போச்சு. இதை சாப்பிடு அதை சாப்பிடு, இளநீ குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ எங்கள் அப்பா மாதிரி அந்தளவுக்கு வந்து உரிமையாக எங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. நாங்களும் வந்து அவங்க தோட்டத்தெல்லாம் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தோம். கீரை, மாங்காய்லாம் ஃப்ரீயாகவே எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் எங்களுக்கு தான் மனசே கேட்கல. இருந்தாலும் காசு கொடுத்து தான் வாங்கிட்டு வந்தோம். வெள்ளரிக்காய்லாம் வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்திலே தான் போடுறாங்க. வெள்ளரிக்காய், அதுக்கப்புறம் வந்து இந்த டக்குன்னு வந்து ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது இந்த பழத்தோட பேர். ஆனால் இதுவும் அவங்க தோட்டத்தில் போட்டிருந்தது தான். அதுக்கப்புறம் கீரை, சிறுகீரை, அரைக்கீரை, இது எல்லாமே வந்து தோட்டத்தில் தான் போட்டிருந்தாரு. அப்புறம் நான் வந்து ஒரு சிறுகீரை மட்டும் வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் மாங்காய், அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். அப்புறம் வாங்கிட்டு வந்ததும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வெள்ளரிக்காயில் கழுவி நல்லா பிஞ்சாக இருந்ததுனால அப்படியே சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் நல்லா முத்தலாக இருந்ததுனாக்கா மிளகாய் தூள் அதுக்கப்புறம் உப்புலாம் போட்டு வச்சு சாப்பிட்டோன்னா நல்லா இருந்தது. இது அப்படியே விளைஞ்சி அப்படியே சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரூட்ஸ் நேம் தான் டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. அதனால் இதை வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் உள்ளே இருக்கிற அந்த சதையில் மட்டும் எடுத்து பாத்திரத்தில் மாற்றிட்டு சர்க்கரை போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். ஆனால் நான் பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணுறனால அப்படியே தான் சாப்பிட்டேன். ஆனால் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. இது கூட வந்து பால்லாம் ஊற்றி மிக்சியில் அடித்து குடிப்பாங்க ஒவ்வொருத்தவங்க ஜூஸாக போட்டு. ஆனால் அதை விட இந்த மாதிரி சர்க்கரை மாதிரி போட்டு குழிக்கரண்டி இருக்குல்ல, அதிலே வந்து நல்லா மசிச்சு அப்படியே சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சாப்பிட்லாம். நல்லா ஐஸ்கிரீம் மாதிரி நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இதோட சீசன் முடிஞ்சு போச்சு. நாங்கள் போனனால அங்கே தோட்டத்திலே விளையிறனால எங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு பழம் கொடுத்துருந்தாரு. அவங்க தோட்டமே பார்த்தீங்கன்னாக்கா இப்போவுமே ஒரு 2-3 காயெலாம் அங்கங்கே நல்லா பெருசாக இருக்கும். அது என்னால் தூக்கவே முடியல, அந்தளவுக்கு அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. ஒரு வழியாக ஞாபகம் வந்துருச்சுங்க இந்த பழம் பேர். கிர்னி பழங்க இந்த பழம் பேர். அப்படி தான் நினைக்கிறேன். ஒரு வேளை வேறு ஏதாவது நேம் இருந்தால் கூட மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நேற்று விட்ட கொஸ்டின்லாம் இன்றைக்கி வந்து ஆன்சர் பண்ண போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா பாப்பாவுக்கு எத்தனை மந்த்துன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. பாப்பாவுக்கு வந்து இப்போ 3rd முடிஞ்சு 4th வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதுக்கப்புறம் வந்து பிரஸ்ட் மில்க் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. என்னங்க நான் பண்ண போகிறேன், எப்பயும் எடுக்கிற சாப்பாடு தான். என்ன எக்ஸ்ட்ரா வந்து காய்கறிலாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துப்பேன். அவரைக்காய், கேரட்டு, அதுக்கப்புறம் வந்து வெண்டைக்காய், எல்லா காய்கறியுமே வந்து கொஞ்சம் அதிகமாக பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் வந்து முருங்கைக்கீரை சூப்பு, அதாவது டெய்லி குடிக்க மாட்டேன், வாரத்துக்கு ஒரு தடவை. அதுக்கப்புறம் ஓட்ஸ் கஞ்சி வந்து டெய்லியுமே குடிப்பேன். பால், ஓட்ஸ் கூடயே பால் ஊற்றி குடிப்பேன். ஒரு வேளை ஓட்ஸ் வந்து என்னால் செய்ய முடியல அப்படின்னும் போது பால் வந்து எடுத்துப்பேன். அது வந்து கண்டிப்பாக நாட்டு சக்கரை போட்டு தான் குடிப்பேன். ஆனால் நிறைய பேர் வந்து பால் சுறா, கருவாடு இதெல்லாம் சாப்பிட்டா கூட பிரஸ்ட் மில்க் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணல. ஒரு வேளை உங்களுக்கு பக்கத்தில் எங்கேயாவது கிடச்சிது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக தண்ணி நிறையா குடிக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கணுமோ அவ்வளோ ரொம்ப நல்லாவே பிரஸ்ட் மில்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 to 4 லிட்டர் வந்து தண்ணி மட்டுமே எடுத்துப்பேன். நம்ம சாப்பிடும்போது எடுக்கிறோமே அந்த தண்ணியில், யூஸ்வலாக நடக்கும்போது இல்லை உட்காந்துருக்கும்போது இல்லை ஏதாவது வேலை செய்யும்போது அந்த மாதிரி டைமில் வந்து நான் நிறையாவே தண்ணி குடிப்பேன். அவ்வளோதாங்க. யூஸ்வலாக நம்ம என்ன சாப்பிடுவோமோ அதே மாதிரி கொஞ்சம் காய்கறி எக்ஸ்ட்ரா, அதுக்கப்புறம் வந்து பூண்டு அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா நான் எடுத்துப்பேன். ஏற்கனவே நிறைய வீடியோஸில் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஒரு வேளை தேவைப்பட்டுச்சுன்னா ஷார்ட்ஸில் போய் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பாப்பா வந்து கவுந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து என்ன கேட்டிருந்தாங்கனாக்கா, நீங்களாக கவுத்தி போட்டிங்களா, அந்த மாதிரி பழக்கப்படுத்துறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இல்லைங்க, பாப்பாவே தான் ட்ரை பண்ணி அவளே தான் கவுந்து படுத்தா. ஏன்னா நாமளாக கவுத்து போட்டோன்னா அவங்களுக்கு வந்து மூச்சு முட்டும், அது வந்து சரி வராது. ஆனால் பாப்பாவாக ட்ரை பண்ணி அவங்களாக கவுந்து படுத்து தலையை தூக்குனாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள அந்த க்ரோத் வந்து நடக்கும். அவங்களா தான் பண்ணாங்க. நாங்கள் எதுவும் வந்து கவுத்து போடுறதோ இல்லை எதாவது இப்படி திருப்பி விடுறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணலைங்க.
ஒவ்வொரு சில குழந்தைங்க வந்து கவுந்து படுக்க மாட்டாங்க, நேராக படுத்துக்கிட்டே அடுத்த ஸ்டேஜுக்கு போவாங்க, அதாவது நகர்ந்து போகிறது அடுத்தது. இப்போ கவுந்து படுத்துட்டாங்களா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, நெஞ்சிலே நகர்ந்து ஏதாவது எடுக்கிறதுக்கு போவாங்க, பிடிக்கிறதுக்கு போவாங்க, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் கவுராத குழந்தைங்க அப்படியே நேராக நகர்ந்து போகிறதுக்கு பார்ப்பாங்க. எல்லா குழந்தைங்களுமே எல்லாமே பண்ணணும்னு கிடையாதுங்க. ஏதாவது ஒரு குழந்தை வந்து பண்ணுவாங்க, எல்லா ஸ்டேஜ்லேயும் எல்லாமே பண்ணுவாங்க. ஒவ்வொரு குழந்தைங்க வந்து பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லியா வந்து 2 கை வந்து வாயில் வச்சு நல்லா சப்பரா, ஆனால் ஒவ்வொரு குழந்தைங்க வாயில் கையே வைக்க மாட்டாங்க. ஒரு வேளை வேறு ஏதாவது அப்படின்னும் போது நமக்கு தெரியலன்னும் போது நம்ம வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. பாப்பாவோட தலை நிற்கிறதுக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. பாப்பா தலை நிற்கிறதுக்கு நான் வந்து எதுவும் பண்ணலைங்க. யூஸ்வலாக வந்து நம்ம எப்பயும் வந்து ஆயில் மசாஜ் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் வீக்லி வந்து ஒரு 3 days வந்து நான் ஆயில் மசாஜ் பண்ணி குளிக்க வைப்பேன். பாப்பாவுக்கு வந்து இந்த ஊசி போடுற டைமு, கோல்டாக இருக்கிற டைம் மட்டும் நான் தண்ணி ஊற்றி விட மாட்டேங்க. மற்ற டைம் டெய்லியுமே வந்து மார்னிங் வந்து பாப்பா வந்து நல்லா குளிக்க வச்சுருவேன். ஈவினிங் வந்து நல்லா தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷப்பாக ஒரு ட்ரெஸ் மாற்றுறது அந்த மாதிரிலாம் பண்ணி விடுவேன். ஏன்னா அப்போ தான் அவங்களும் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க, நல்லா ஆக்டிவாகவும் இருப்பாங்க. அதுக்காக பாப்பா பிறந்து ஒரு 10 days வரைக்கும் என் தங்கச்சி தான் குளிக்க வச்சிட்ருந்தா. அதுக்கப்புறம் வந்து நானே தான் குளிக்க வைக்க ஆரம்பித்தேன். ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க ஒர்க்கு போக ஸ்டார்ட் பண்ணாங்களா, அதுக்கப்புறம் யாரும் இல்லை, அதனால் நானே வந்து குளிக்க வச்சிட்ருந்தேன். அதுவுமே வந்து பாப்பாவோட ஆயில் மசாஜ் அதுக்கப்புறம் வந்து குளிக்கிற வீடியோ போடுங்க, நிறையா மதர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக வந்து போடுறேன். ஏன்னா எனக்கு இப்போ கொஞ்சம் டைமே இருக்கிறதில்ல, அதனால தான் வந்து வீடியோ போட முடியல. கண்டிப்பாக வந்து பாப்பா குளிக்க வைக்கிற வீடியோவும் ஆயில் மசாஜும் நான் கண்டிப்பாக போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். இதை தவிர வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்து என்கிட்ட கேட்குறோம் அப்படின்னாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வேளை எனக்கு ஏதாவது தெரிய வேண்டிய கேள்விகள் இருந்தாலும் நானும் அடுத்த ஷார்ட்ஸில் கண்டிப்பாக கேட்குறேன். உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியுன்றது கிடையாது. எனக்கு தெரியாத விஷயம் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாத விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்கலாம். இது வந்து ஷேர் பண்ணிக்கிறதுல எந்த தப்பும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஒரு வேளை உங்களுக்கும் வந்து விருப்பம் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் சமையல் வேலை தாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சாப்பாடு வந்து முதல்ல வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து ரசம், மீன் குழம்பு, மீன் வறுவல் இது தாங்க செஞ்சிட்ருந்தேன். மீன் குழம்புல இது மாங்காய் இருந்தனால மாங்காய் வந்து கட் பண்ணி போட்டேன். எப்பயுமே வந்து நான் மீன் குழம்பு அப்படின்னாலே மாங்காய் கட் பண்ணி போடுவேன். அதாவது சீசன் இருந்தால் தான் கிடைக்கும், இல்லைனா கூட ஒரு கடைகளில் வந்து மாங்காய் கிடைக்கும்ல, அப்படியுமே வந்து வாங்கிட்டு வந்து தான் போடுவேன். ஒரு வேளை கிடைக்காத பட்சத்தில் தான் வந்து வெறுமையாக வைப்பேன், இல்லைனா மோஸ்ட்லி வந்து மாங்காய் போட்டு தாங்க மீன் குழம்பு வைப்பேன். அதுக்குள்ளே என்னங்க நீங்கள் வேலையெல்லாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. வேறு என்னங்க பண்ணுறது, நாம் தான் செஞ்சாகணும். 1 month வரைக்குமே என்னோடய அப்பா, தங்கச்சி, அக்கா எல்லாருமே வந்து என் கூட இருந்து என் வேலை எல்லாமே செஞ்சிட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கும் ஒர்க் இருக்குது இல்லைங்க, இங்கேருந்து வந்து ரொம்ப லாங்காக போகணும், அதுக்கப்புறம் இங்கே வரணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் அவங்களும் வந்து 1 month வரைக்குமே வந்து பார்த்துட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நானே தான் நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்பயும் வெயிட்டான பொருள்லாம் எதுவும் தூக்க மாட்டேன். ஏதாவது லேசாக அந்த நின்றுக்கிட்டே செய்கிற வேலை அப்படின்ற போது தான் செய்வேன். அதுவும் கம்மியாக கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து தான் செய்வேன். சமையல் வேலையுமே பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து தான் செய்வேன். பார்க்குறதுக்கு தான் தெரியும் அப்படியே ஒரேடியாக செய்கிற மாதிரி, ஆனால் கொஞ்ச நேரம் உட்காந்து தாங்க செய்வேன். மதிய சாப்பாடுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி பண்ணிட்டேன். ஒயிட் ரைஸு, கீரை கடைஞ்சிட்டேன், அதுக்கப்புறம் வந்து மீன் குழம்பு, மீன் வறுவல், ரசம் இது எல்லாமே செஞ்சுட்டேங்க. சூப்பராக வந்து மதிய சாப்பாடு வந்து சாப்பிட்டுட்டோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.